சேருக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். பிபி நேஷனல் பிளாஸ்டிக். மன்மதராசா மன்மதராசா. என்ன திடீர்னு அவர் அரசியல் என்ட்ரி கொடுக்குறாருங்கிறதுனால அவர் பாட்ட பாடுறீங்களா? தனுஷ் பாட்டு மன்மதராசான்னு செம குத்து டான்ஸ் பண்ணுவாடுவாப்புல பாலைவனத்துல நின்று. ஆமா. இது என்னன்னா, சட்டமன்றத்துல ஒரு ஸ்பீச்சை கேட்டேன், டக்குன்னு இந்த மன்மத நன்றின்னு ஒரு வார்த்தை வந்துச்சா, டக்குன்னு அந்த பாட்டுக்கு நான் போயிட்டேன். மன்மத நன்றியா? ஆமா. இது என்ன புதுசா இருக்கு? மனமார்ந்த நன்றி கேள்விப்பட்டிருக்கோம், அதனடா மன்மத நன்றி நம்ம வாழ்க்கையில வரையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். மன்மத ராசா கேள்விப்பட்டிருக்கோம், மன்மதன் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மன்மத நன்றியை முதல் முறையா நம்ம வந்து பார்க்கலாம். ஆமா. யாரு அப்படின்னா, கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ். ஓகே. அவங்க வந்து பேசுறப்ப, மக்கள் மனதில் அழகிய தமிழ் மகனாக வீட்டில் இருக்கும் முதல்வர் விஜய், அழகிய தமிழ் மகன். ஓகே. பெண்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் பீஸ்ட் மோடுக்கே சென்று விடுவார். பீஸ்ட் சரி. சிங்கப்பெண் திட்டம் தான் அதுக்கு உதாரணமா. பெண்களை சீண்டுபவர்களுக்கு ஒரு வேட்டைக்காரனாகவும் பெண்களின் காவலனாகவும் இருக்கும் முதல்வரை எண்ணி ஒரு பெண்ணாக பெருமைப்படுகிறேன். பத்திரிகையாளர்களுடன் ஜனநாயகனாக அதில் வராது இல்ல? அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும்ல, அதான் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது, மாண்புமிகு பேரவை தலைவருக்கு என் மன்மத நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகா, மன்மத நன்றி ட்ரெண்டாக போதா? சரி, விஜய் நடிச்ச படங்கள்லாம் வரிசையா வருது, நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வேட்டைக்காரன், காவலன், சிம்பு படம்ல. சிம்பு, அதான் சிம்பு இது கிராஸ் டாக்ல வரான்னு எனக்கு புரியவே இல்ல. அதுக்கு நடுவுல என் தலைவனை தனுஷ் தக்காளி தொக்கான்ட்டு தான் எடுத்துட்டு வந்த மன்மத ராசாவை. ஆமா, அவர் தான் தொக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்பதான். ஆனா வந்து இந்த மாதிரி சில பேர் வந்து இந்த வார்த்தை தடுமாறல்கள் நம்ம அங்கங்க பார்க்க முடியுது. அது ஓகே, மனமார்ந்த நன்றி எப்படி மன்மத நன்றியா மாறுங்கிறது தெரியல. நமக்கே சில இடங்கள தடுமாறும், ஓகே தான் அது. ஓகே. ஆனா வந்து மனமார்ந்த நன்றி இல்ல, ஏதாவது பழைய விஜய் படத்தை சொல்லி அது மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் அவங்க வந்து ஏதோ மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமியும் கடன் தொகையை வந்து கணிச்சிருக்கிறாரு வேற, இவ்வளவுதான் இருக்கும் பாருங்க அப்படின்ட்டு. இவங்க ஆட்சிக்கு வந்து 3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள 20,000 கோடி கடன் வாங்குறாங்க அப்படின்னா, இவங்க 5 வருஷம் முடியறப்ப தமிழ்நாட்டுடைய கடன் தொகை 20 லட்சம் கோடியாக இருக்கும். இது என் அனுமானம், என் கணிப்புங்கிறத சொல்லியிருக்காரு சட்டமன்றத்துல. முன்னாள் முதல்வருங்கிறதுனால என்ன கணிப்பு எப்படி சரியா இருக்குமா என்னங்கிறது போக போக தெரியும். பட் முன்னாள் நிதித்துறை அமைச்சரா இருந்த தங்கம் தென்னரசு கூட இதே மாதிரி வந்து சட்டமன்றத்துக்கு வெளியே முன்னாடி சொல்லியிருக்காரு. வெள்ளையறிக்கை வந்தோடனே சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே 5 லட்சம் கோடியா இருந்த கடன் ஆட்சிக்கு முடியறப்ப 10 லட்சம் கோடி நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க முடியறப்ப பாருங்க 20 லட்சம் கோடியா மாறும் அப்படின்னு அன்றே கணித்தார். அப்படிங்கிறது அவருக்கும் வரும். இவர் வந்து நான் சட்டமன்றத்தில் அவை குறிப்புல இருக்கு, நான் தான் கணிச்சேன்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் கணிப்பு தான். பட் முடிவுங்கிறது நமக்கு 2031 தான் தெரிய வரும் எவ்வளவு கடன். ஒருவேளை 29 ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா அது பார்க்கலாம், ஆட்சி முடியும் போது. அதுக்குதானே இன்னைக்கு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக இல்ல, அந்த தொகுதி மறுவரையை வச்சு இன்னைக்கு முதல்வர் விஜய் தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாரு, எதிர்த்து கொண்டு வந்தாரு அவரு. ஆமா, தனி தீர்மானம், தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாது, அந்த 543 அப்படிங்கிற எண்ணிக்கை அப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த விஷயங்கள்லாம் பட்டியலிட்டு இருந்தாரு. தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுல சிறப்பாக செயல்பட்டு இப்போ வந்து அதனால வந்து இப்படி ஒரு தண்டனையை வந்து எதிர்கொள்ள முடியாது, அதனால நீங்கள் வந்து 543 தான் கண்டினியூ பண்ணணும். இப்போ வந்து 50% சொன்னால் கூட அதுக்கப்புறம் வந்து சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து வட மாநிலங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்குவாங்க அப்படிங்கிறதுனால ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அந்த 1/3 33% இட ஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கணும் நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் அப்படிங்கிற அந்த மசோதாவை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதை வந்து அந்த காரணம் காட்டி, இந்த டீலிமிட்டேஷனை காரணம் காட்டி அதை தாமதப்படுத்திக்கிட்டே போகக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அது ஸ்பீச் ஆரம்பிக்கும் போதே இந்த விஜயை இங்கே கொண்டு வந்து நிறுத்துனது, ஒவ்வொரு இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துனதும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பாட்டி, அக்கா, தங்கை, அம்மா இவங்கெல்லாம் தான். ஸோ அவங்களுக்காக நான் பேசுகிறேன். ஒரு வீடு முன்னேறணும்னா அந்த பெண்கள் வந்து முன்னேறணும், பல பெண்கள் கையில் அதிகாரம் கிடைச்சாதான் இந்த நாடு முன்னேறும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. விஜய் பேசி முடிச்ச உடனே சிபிஎம் கட்சி உறுப்பினருக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாரு பேரவைத் தலைவர் JCT பிரபாகர். உடனே திமுகவுடைய கொறடா ஏவா வேலு எழுந்துருச்சு. எப்பயுமே பாரம்பரியமா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, முதல்வர் பேசி முடிச்ச உடனே எதிர்கட்சி தலைவர் தான் வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க, அவர் தான் நீ கொடுக்கணுங்கிற கோரிக்கை வந்து வச்சாரு. பட் அதுக்கு நடுவில் அவை முன்னவர் எழுந்துருச்சு, அப்படிலாம் கிடையாது, பேரவைத் தலைவர் யாராலும் பேச வைக்கலாங்கிறதையும் சொன்னாரு. கடைசியா எதிர்கட்சி தலைவர் பேசினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு வேற முன்னவர் வந்து சொன்னாரு. அப்புறம் சபாநாயகரோட உதவியாளர் பேர விதி எழுதி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி முதல்வர் தீர்மானம் கொண்டு வந்தா பேரவைத் தலைவர் யாராலும் பேச வைக்கலாங்கிற விதி இருக்கான். அதனால சிபிஎம் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பேச வச்சாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் வந்து பேசினாங்க. குறிப்பா பிரேமலதா விஜயகாந்த் வந்து பேசுறப்ப, இன்னும் மத்திய அரசு இந்த முடிவு எடுக்கவே இல்லை, இதுல அவங்க ஏதாவது கொண்டு வந்து முடிவு எடுத்திருந்தா ஒரு தீர்மானம் நிறைவேற்றதுல வசதியா இருக்கும் நமக்கு. அவங்க பேசவும் இல்லை, கொண்டு வரவே இல்லை.
அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி நம்ம தீர்மானத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நடுநிலை வந்து வதிச்சிட்டாங்க இந்த தீர்மானத்துல. எந்த நிலைப்பாடும் எங்களுக்கு இல்ல, இதுல விட்டுருங்கிற மாதிரி ஒரு முடிவு. அதே ஆனா மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் பேசுறத பார்க்கும்போது அவங்க தாவேகா கூட்டணியில இருக்காங்களா, திமுக கூட்டணியில இருக்காங்களா, இல்ல என்டிஏ கூட்டணியில இருக்காங்க, ஒரு கலவையாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. தேமுதிகவுக்கு அவங்களுக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கான், அதனால அதுபடி நான் போறேன்னு சொல்லிட்டு கேமராமேனுக்கு நன்றி வழக்கம் போல சொல்லுவாங்க. அப்படிதான் இன்னைக்கு சொல்லி வந்து ஆரம்பிச்சு பேச்சு வந்து முடிச்சிருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பாக்குறப்ப தமிமுன் அன்சாரி, மனிதநேய ஜனநாயக கட்சி, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிச்சயம் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க அவங்களுமே இந்த மசோதாவுக்கு. ஆனா இந்த பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு அந்த இதுல உள் ஒதுக்கீடும் வேணும். பிற்படுத்தப்பட்ட மகளிர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மகளிருக்கு எல்லாமே உள் ஒதுக்கீடும் வேணுங்கிறது வந்து ஒரு கோரிக்கையா வந்து வச்சாரு. ஓகே. ஆதவ் அர்ஜுனா வந்து பேசுறப்ப நிறைய விஷயம் வந்து பகிர்ந்தாரு. பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு பாக்குறப்ப அமெரிக்காவும் இந்தியாவும் தான். அமெரிக்கால நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் பெருசா அதிகரிக்க மாட்டாங்க. 50 கோடி பேர் இருந்தாலும் சரி, 20 கோடி பேர் இருந்தாலும் சரி, அதே எண்ணிக்கை தான் தொடரும். அதே மாதிரிதான் இந்தியால வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு, இனிமேல் தென் மாநிலங்கள்ல இருந்தும், ஏன் தமிழ்நாட்டில இருந்து கூட அடுத்த பிரதமரா வரணும் அப்படின்னு வந்து சொன்னாரு. தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினாரு. அவரோட ஆசை, அவருக்கு எதுவும் ஆசை இருக்கா? பக்கத்துல இருந்த முதல்வர் விஜய் வந்து பிரதமராகணும் ஆசைப்படுறாரு போல தெரியுது ஆதவ் அர்ஜுனா. உடனே அந்த சைட்ல பாக்கணும், கே நேரு ஏன் வேலும் மாறி மாறி முகத்தை பாத்துக்கிறாங்க, நம்மளா இருக்குமோ அப்படின்னு அவங்க நினைச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க முதல்வரே இங்க ஆக முடியாது. சரி, ஓகே. இன்னொன்னு என்னன்னா, அருண்ராஜ் அவரும் வந்து பேசினார் இந்த விவகாரத்துல. பேசுறப்ப எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்னாடி என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டவனே நாங்க வந்து உள்துறை அமைச்சர்கிட்ட கேட்டோம், அதனாலதான் உள்துறை அமைச்சர் பதில் சொன்னாராம். இவர் கேட்டோன்னே நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் பதில் சொன்னாராம். அதே மாதிரி கேரளா வந்தவ பிரதமர் மோடி வந்து பதில் சொன்னாராம். இதெல்லாம் பதிவு வச்சார் எடப்பாடி பழனிசாமி. கேரளாக்கு வந்து பதில் சொன்னாரா எடப்பாடி கேட்டோன்னே? அது எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க வந்து அந்த 7.18% கடைபிடிக்கப்படணும், அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் இந்த தேதியில வந்து பதில் சொல்லியிருக்காரு, இப்படிதான் வந்து நடக்கும், அது எந்த மாற்றம் இல்லைங்கிறது சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடியும் கேரளா அந்த பதில் சொல்லியிருக்காரு, அதனால இது தேவையில்லாத தீர்மானம் சொல்லி எதிர்ப்பு வந்து தெரிவிச்சாரு அந்த தீர்மானத்துக்கு. அதை பத்தி தான் அருண்ராஜ் வந்து பேசுறப்ப, முன்னாள் பிரதமர் நேருவே தென் மாநிலங்கள்ல அந்த மாநில மொழிகள் தான் முக்கியத்துவம் இருக்கணுமே தவிர இந்தியெல்லாம் திணிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதையும் மீறி இந்தி திணிச்சதெல்லாம் திணிச்சிட்டு இருக்கலாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் அமைச்சர் சொல்றதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியுங்கனால இந்த மசோதா நான் கொண்டு வந்தோம்னு சொன்னாரு. உடனே கோவப்பட்டு எழுந்திரிச்சிட்டாப்ல எடப்பாடி பழனிசாமி. எழுந்திருச்சு அது எப்படிங்க அமைச்சர் சொல்றதெல்லாம் வந்து நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு மைக்க டக்குன்னு கீழே தள்ளி விட்டு உட்காந்துட்டாரு. அமித்ஷாவை சொன்னோன்னா இவ்வளவு கோபம் வருது. ராஜராஜன் கூட எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அமைதியா உட்காந்தாப்புல. அமித்ஷா கூட நான் வருவேங்கிறாரு. ஆமா, அமித்ஷாவுக்கும் மோடிக்குமே ஒண்ணுன்னு சொல்றாங்க, அதை பின்னாடி பார்ப்போம். சரி, இப்ப என்னன்னா அவர் பேசி முடிச்சாரு. அதுக்கப்புறம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அது மாநில சுயாட்சியே பறி போயிடும் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இதுல வந்து பாமகவும் வந்து இதை எதிர்ப்பு, இந்த தனி தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா தொகுதிகள் வந்து அதிகமாகணுங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பாமக, அதிமுக, பாஜக, தேமுதிகவுக்கு நிலைப்பாடு இல்லை. இந்த 3 பேருக்கும் எதிர்ப்பு இந்த தீர்மானத்துக்கு. மற்ற எல்லா கட்சிகளுமே ஆதரிச்சிருந்தாங்க, விசிக உட்பட எல்லா கட்சிகளுமே. இதுல வந்து கடைசியா தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசியிருந்தாரு, எதிர்கட்சி தலைவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க முதல்ல இந்த தொகுதி மறுவரையறையால ஒரு பிரச்சனை வருங்கிறத இந்தியாவுக்கே சொன்னது மு.க. ஸ்டாலின் தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தாரு. நாங்க அதனால வந்து நீங்க கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம், எங்களோட நிலைப்பாடும் அதுதாங்கிற மாதிரி அவர் வந்து பேசி முடிச்சிருந்தாரு. ஆமா. அதற்கு பிறகு வந்து இந்த கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு கொலையை பத்தி பேச முயற்சி பண்ணாங்க. அதை பத்தி நீங்க குறிப்பிடுங்க, ஆனா திங்கலாம் விவாதத்துக்கு எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டாரு அவைத்தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர். அந்த என்ன சம்பவங்கிறத நம்ம பின்னாடி பேசுவோம். அதே மாதிரி நிதியமைச்சர் மரிய வில்சன் ஏற்கனவே இவர் வந்து வார்த்தையில தடுமாறுறாரு, சரியா தமிழ் பேச மாட்டேங்கிற ஒரு சர்ச்சை, அதுக்கு ரொம்ப ஆவேசமா பேசியிருந்தாரு முன்னாடி. இன்னைக்கு அது பத்தி பேசுறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, மரிய வில்சன், ஆமா எனக்கு லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய பேரியரா தான் இருக்கு, நான் வந்து ரொம்ப ஆவேசமா நான் வந்து பேசினேன், நான் பிறந்தது திருவாரூர், வளர்ந்தது பாக்குறப்ப பாண்டிச்சேரி, அப்புறம் சென்னையில இருந்தேன், இப்படி தத்தெடுத்துக்கிறது ஆர்கே நகர், நான் திருப்பியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கம்பேக் வந்து நான் வந்து கொடுப்பேன், நான் திருத்திக்கிறேன், எங்களுக்கு எல்லாமே இது வந்து முதல் முறை ஒரு வாய்ப்பு தான், நாங்க வர ரொம்ப நாங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவோம் அப்படின்னு வந்து பட்டு மூடாம ஆவேசமா பேசிட்டேன்,
அது விட்டுருங்க அதோட அப்படிங்கிறாரு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்றாரு. ஆனா வந்து நம்ம இப்ப 2, 3 நாளா சட்டமன்றம் பார்க்கும்போது, போன சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு மாரி திமுகவும், தாவேகாவும் இறுக்கமாவே இருந்தாங்க. ம். இப்போ பார்த்தா ஏவாவேலு எங்க அண்ணன் மாப்பிள தான் அவரு மரிய வில்சன்ங்கிறாரு. மாமா, மச்சான் உறவுலாம் சொல்றாங்க. சோசியல் மீடியால உள்ள திமுக ஐடி விங் ஆட்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி உறவு கொண்டாடாதீங்க. விஜய் நமக்கு எதிரா பல விஷயங்கள பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி உறவு கொண்டாடுறீங்க சட்டமன்றத்துலன்னு அவங்க ஒரு பதிவெல்லாம் உறவு போட்டுட்டு கொண்டாடலைன்னா உங்களுக்கு என்னப்பா, நீங்க இருப்பீங்க வெளியே ட்விட் போட்டுட்டு, ட்வீட் நாங்க போட்டு நீங்க இருக்கணும்ல. நீங்க வாங்கிட்டு போயிடுவீங்க. நாங்க என்ன பண்றது? நாங்க சேர்த்து வச்சிருக்கலாம் என்னங்க பண்றதுங்கிற மாரி ஒரு ஒரு அந்யோன்யம் காட்டுறாங்க. ஏன்னா இந்த சட்டமன்றம் கூட்டுறதுக்கு முன்னாடி தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டாரு. ஓகே, இந்த சட்டமன்றம் நிச்சயமா வந்து டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் ஒரு பெரிய ஒரு போட்டியா இருக்கும், சலசலப்பெல்லாம் இருக்கும்னு பல பேர் எதிர்பார்த்தாங்க. ம். பட் வெளிநடப்பு கூட இல்லாம இந்த அவை வந்து நடந்துகிட்டு இருக்கு. ம். அடுத்து பாக்குறப்ப திங்கக்கிழமை ஆரம்பிக்க போறாங்க அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர். ஆமா. அப்ப 0 ஹவர்ஸ்லாம் இருக்கும், நிறைய கேள்வி எல்லாம் கேட்பாங்க, ம். தீர்மானம்லாம் கூட வந்து கொண்டு வருவாங்க. ஆமா. இன்னும் சில மசோதாக்கள் நிறைவேற கூட வந்து வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாரி அதான் அது உள்ள வந்து அந்த கைதுக்கு அப்புறம் ஒரு பயங்கர ஒரு ஃபைட் இருக்குங்கிற மாரி நம்ம நெனச்சோம். அது இல்ல. கைதே வந்து சும்மா ஒரு ஒரு நாடகம்ங்கிற ரேஞ்சுக்கு ஒரு விவாதம் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா, நம்ம 2 பேரும் தான் இனிமேன்னு ஒரு செட்டப் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு பேச்சுமே வந்து இருக்குது சட்டமன்ற அந்த வட்டாரத்துல கேட்கும்போது. ஏன்னா வந்து முதல்வர் விஜய் பேசுற பேப்பர் படிச்சா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாங்க. ம். அவர் பேசுறப்ப இதுக்கு பேப்பர் படிச்சா மட்டும் போதாதுன்னு பதிலாம் சொன்னாங்க. அதுதான் உச்சபட்ச இந்த நடந்த வரைக்கும் பாக்குறப்ப ஹைலைட்டா இருக்கே தவிர ஒரு பெரிய ஒரு சண்டையோ விவாதமோ அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஏடிஎம்கே டிஎம்கே எப்படி இருந்தாங்களோ இப்ப அந்த இதுல ஏடிஎம்கே இல்ல டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கிற செட் பண்ணிக்கோங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இன்னொன்னு டிஎம்கேவா இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும் இந்த மாதிரி பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வெளிநடப்புலாம் பண்ணுவாங்க. சபாநாயகர் வந்து முறையா நடந்துக்கவே இல்ல, பாரபட்சம் வந்து காட்டுறாரு, எங்களுக்கு பேச அனுமதி கொடுக்க முடியலாம் சொல்லுவாங்க. பட் இந்த முறை சபாநாயகர் அதுல இடம் தரல. டிவிக்கே அதட்டி உட்கார வச்சாரு. இந்த சைடு வந்து சொன்னாரு, இன்னைக்கு வந்து அவை முடிய போற நேரத்துல அதான் நான் சொல்றேன், இன்னைக்கு தான் நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு முடியுதுன்னு நினைக்கிறேன் நானு. சாப்பிட போலாம் சீக்கிரம். 1:30 மணிக்கு நம்ம முடிக்கணும் அப்படின்னா கொறடா உத்தரவு போடணும். உங்க உறுப்பினர்களுக்கு 7 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் டைம் கொடுக்க முடியும். அதே முன்னாடியே பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க, பேப்பர்ல மட்டும் எழுதிட்டு உட்காருங்க, படிச்சுட்டு உட்காருங்க, நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு பாட்டு கூட பாடினாரு, ஒரு மாதிரி தூங்கிறாதீங்கிற மாதிரி அவர் ஒரு பாட்டும் பாடினாரு. வேளாண் துறை அமைச்சர் வந்து பேசியிருந்தாரு. அவர் பேசும்போது என்ன சொல்றாரு வேளாண் துறை அமைச்சர்னா, இந்த மாதிரி பொதுவாக வெயிலில் சூரியன் அதிகமாக வெயில் அடிச்சிச்சுன்னா வேர்க்கும். ஆனால் இந்த தேர்தலில் தான் சூரியனுக்கே வேர்த்திருக்கு அப்படின்லாம் அவர் ஒரு பஞ்ச் டைலாக் எழுதிட்டு வந்து பேசியிருந்தாரு. நீங்கள் வந்து பட்ஜெட் வாசிச்சது விளக்கமாக பேசினது எல்லாம் சிறப்பாக இருந்துச்சுங்கிற மாதிரி சபாநாயகர் ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு ஒரு பாட்டும் பாடினாரு. அது வந்து நானே போட போகிறேன் திட்டம் பொதுவில் நல்லது நடக்கணும்னு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பாடினாரு. ஸோ அது பழைய மெட்டை எடுத்துட்டு வந்து ஒரு பாட்டு பாடி அங்கே எல்லாரும் முதல்வர் உட்பட எல்லாருமே சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. வேளாண் துறை அமைச்சர் வந்து சூரியனாலதான் வேர்க்கும், பட் சூரியனுக்கே வேர்க்க வச்சவர் எங்க தலைவர் மாதிரி சொன்னாரு. அதுக்கு ஓபிஎஸ் குந்தளிச்சிட்டாப்ல அவரு. எழுந்திருச்சு சூரியன் பக்கத்திலேயே போக முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விஞ்ஞானிகள் முயற்சி பண்ணோட போக முடியாது. நீங்க எப்படி சார் அவ்வளவு பக்கத்துல போனீங்க? அதுவும் ரெட்டல பக்கத்துல இருந்து எப்படி சார் சூரியன் பக்கம் போனீங்க? அதை நான் இங்க பதிவு செய்கிறேன் சபாநாயகரே தலைவரேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாரு அவரு. ஓகே, பாப்போம். அடுத்து ஒரு 4-5 நாள் பிரேக்கு. ஆமா, அதுக்கப்புறம் சுதந்திர தினம் அதெல்லாம் வருது. ஸோ அதனால திரும்ப திங்கட்கிழமை கூடும், பார்ப்போம். தமிழ்நாடு சட்டமன்றம் எந்த சூழல்ல கூட்டப்பட்டுச்சு அப்படின்னா, பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னா கூட காவிரியில தண்ணி வரல, மேகத்தாட்டுல அணை கட்டக்கூடாதுங்கிறதான் ஆரம்பிச்சாங்க. இப்ப என்னன்னா காவேரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. முன்னாடியே போட்ட உத்தரவு தான் அது. தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3800 கண்ணாடி தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்ட்டு. அது கர்நாடகா கடைபிடிக்கவே இல்லை. இப்ப மேல்முறையீடுலாம் பண்ணாங்க காவேரி மேலாண்மை வாரியத்துக்கிட்ட. இப்ப மேலாண்மை வாரியம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு 12,000 கண்ணாடி தண்ணீர் வினாடிக்கு திறந்து விடணும்னு உத்தரவு வந்து போட்டிருந்தாங்க. அப்படி பாக்குறப்போ ஒவ்வொரு நாளுமே 1 டிஎம்சி தண்ணீர் திறந்து விட்டுருக்கணும் தமிழ்நாட்டுக்கு. இதையும் நான் கொடுக்க முடியாதுன்னு வந்து பிடிவாதம் பிடிச்சிட்டு கர்நாடகா 12,000 கண்ணாடியில இருந்து அட்லீஸ்ட் 10,000 கண்ணாடியா திறந்து விடணும்னு உத்தரவு போடுறாங்க. அப்பயே கர்நாடகா இருக்கிற அரசியல்வாதிகள், அங்க இருக்கிற வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பேற்பட்ட இதையும் நாங்க தடுத்து நிப்பாட்டுவோம், ஏன்னா கர்நாடகாலே தண்ணி இல்லைன்னு வாதிட்டு இருக்காங்க. ஆனா காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு ஒரு மதிப்பே இல்லைங்கிற மாதிரி இருக்கு அவங்க கர்நாடகாவோட நடவடிக்கை. இதுக்கு கோவப்பட வேண்டியது காவேரி மேலாண்மை ஆணையம். நாங்க சொல்லியும் நீங்க கேட்கலன்னா நாங்க உங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது. பட் அதெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. உச்சநீதிமன்றம் சொல்லியுமே கர்நாடக அரசு யார் ஆட்சியில இருந்தாலும் அதை கேட்கறதே இல்லை. ஒரு வேதனையான விஷயமா தான் இருக்குது விவசாயிகளுக்கு. நிச்சயமா. அடுத்து கோயம்புத்தூர் வருவோம். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இதை பத்தி பேசினாரு. பட் திங்கெல்லாம் பேசுகிறான்னு சொன்னாரு. அந்த சம்பவத்தை மட்டும் குறிப்பிட்டு பேசியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின். என்ன சம்பவம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் கல்லூரி, மிகப்பெரிய தனியார் கல்லூரி அது.
அதுல 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் வந்து திலீப்ங்கிற ஒரு நபர் மெக்கட்ரானிக்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஓகே. அதே மாதிரி தீபக்ங்கிற ஒரு நபர் வந்து 4ஆம் ஆண்டு ஃபைனல் இயர் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு. இதுல என்ன அப்படின்னா இப்ப வந்து அந்த தீபக்ங்கிற நபர் வந்து ஒரு 20 பேர் கும்பலோட போய் திலீபனை தாக்கி உருட்டு கட்டையால, இரும்பு கம்பியால, கத்தியால குத்தி கொலை பண்ணி சாவடிச்சிருக்காங்க. சாவடிச்சுட்டு அந்த ரூம்லயே வேற போட்டு போயிருக்காங்க. சக நண்பர்கள் ஏதோ தூங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டாங்க போல தெரியுது. திருப்பி வந்தப்பதான் தெரியுது அசையாம இருந்திருக்காரு. மருத்துவமனையில சேர்க்கிறப்ப இறந்து போயிட்டாருங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப திலீபன் தரப்பு பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே கல்லூரியில அந்த இது எல்லா இடங்கள்லயுமே கஞ்சா பழக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதை வந்து புகாரா சொன்னா என்னோட பையன், அதனால கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திலீபனுடைய பெற்றோர்கள் தரப்பு சொல்றாங்க. பட் தீபக் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கு தீபக்குக்கும் திலீபனுக்கும். அதெல்லாம் தாண்டி திலீபன் ஏற்கனவே ஆளை வச்சு தீபக்கை தாக்குனாரு. அதனாலதான் ஒரு கேங் வார் வரை மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் கஞ்சா பழக்கங்கிறது இருந்திருக்கு. இது வந்து ஒரு கல்லூரி 2 கல்லூரியில் இல்ல, கோயம்புத்தூர், சென்னைன்னு எடுத்துக்கிட்டா எல்லா இடங்களையுமே இது இருந்துகிட்டு தான் இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. 20 பேர் சேர்ந்து ஒரு மாணவனை கத்தியால குத்தி இரும்பு கடையால அடிச்சு சாவடிறாங்க அப்படின்னா, அவங்க உண்மையாலுமே ஸ்டடி மைண்ட்ல இருந்து அதை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. கண்டிப்பா. ஏன்னா வந்து இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது நம்ம இளைஞர்களை நிச்சயமா பின்னாடி கொண்டு போயிரும். ஒட்டுமொத்த தமிழ்நாடையுமே கொண்டு போயிடணும். சொல்ல போனா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் போதையில்லா தமிழ்நாடுன்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தினாப்புல முதல்வர் விஜய் தமிழ்நாடு சட்டமன்ற நிகழ்வுகளை தாண்டி அங்க போய் முக்கியத்துவம் வந்து கொடுத்தாரு. அடுத்த நாள் இப்படி ஒரு நிகழ்வு வந்து நடக்குது தமிழ்நாட்டுல. ஆமா, இது வந்து படிப்படியா எராடிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் அதுதான் சொன்னாங்க. ஆனா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணல. இந்த அரசாவது அதை பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பலாம். பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா அது ஒரு மாதிரி கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. இது நம்ம தமிழ்நாட்டையே எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். ஸோ ரொம்ப கவனத்தோட இது அரசு வந்து கையாளணும். அரசியல்ல பொதுவா நிரந்தர நண்பனும் கிடையாது, எதிரி கிடையாதுன்னா சொல்லுவாங்க. அது எப்போ சொல்லுவாங்கன்னா கூட்டணி மாறும்போதோ கட்சி மாறும்போதோ சொல்லுவாங்க. இப்ப இதே கருத்தை எதிரெதிர் துருவத்தில் இருக்க 2 பேரும் சொல்றாங்க. யாரு? தேசிய மகளிரணி தலைவி பாஜக யார் அப்படின்னா வானதி சீனிவாசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக கூட பிஜேபி கூட்டணி வைக்க போகுதா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு, நிரந்தர நண்பரும் கிடையாது, எதிரியும் கிடையாது, நீங்களே உருவாக்கிடுவீங்க போல இருக்க அந்த சூழலை, நடக்கிறவ பாப்போங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி. இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி கனிமொழி சோமு இவங்க வந்து நாடாளுமன்றத்துல எம்பி ஆகிறாங்க. திமுக எம்பி. திமுக முக்கியமான ஒரு நபர். அவங்ககிட்ட கேள்வி கேட்கிறப்ப அவங்களுக்கு இதே தான் பதில் சொல்றாங்க. நண்பரும் கிடையாது, எதிரியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நம்ம தான் லேட்டா தெரியும்னு வச்சுக்கோங்க. சேரலையும் நமக்கு தெரியும். அவங்க ஓகே இதான் பல்ஸ் போல இருக்குன்னு அவங்க தெரிஞ்சனாலதான் சொல்றாங்க. பட் காங்கிரஸ் கூட்டணியில இப்ப இந்தியா கூட்டணியில இல்லைங்கிறாங்க. டிஎம்கே பட் இருக்குங்கிறாங்க காங்கிரஸ். பட் ஆனா டிஎம்கே எடுக்கிற ரூட்டை பாக்குறப்ப பிஜேபி போற மாதிரி தெரியுது. அதான் பிஜேபியோட தலைவியும் சரி, ஏன் டிஎம்கேல இருக்கிற எம்பியும் சரி ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் செட் பண்றாங்க, மூடு செட் பண்ணி இதுதான் பாத்துக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போஜராஜனும் டிஎம்கே ஒன்று சேர்த்துருவாங்க நினைக்கிறேன். தலைவா நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு ஆள் இருக்குன்னு கவலைப்படாதீங்க, ஓபிஎஸ் பக்கத்துல நானும் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டாலும் உட்காந்துக்குவாங்க. ஸோ ஓகே, அதெல்லாம் போக போக தெரியும். நேரடியாவோ மறைமுகமாவோ சப்போர்ட் பண்ணுவாங்க பாஜகவை அப்படிங்கிறதான் பல எம்பிக்களும் காங்கிரஸ் எம்பிக்களும் சொல்ற விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர் வந்து நடிகை த்ரிஷா குறித்தும் முதல்வர் குறித்தும் கொச்சையா வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அங்க பேசியிருக்காரு. பேசினதுனால வந்து இப்போ புகார் கைது இல்லை, புகார் தான் கொடுத்துருக்காங்க. அதிமுக இருக்கவங்களை கைது பண்ண மாட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்கள வந்து புகார் கொடுத்துருக்காங்க தாவேகால இருந்து. அதுக்கு த்ரிஷா நற்பணி மன்றம்னு ஒரு மன்றம் மதுரையில் போஸ்ட்லாம் ஒட்டியிருந்தாங்கல்ல, அவங்க வந்து கண்டனம் தெரிவித்து திரும்பியும் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. இந்த மாதிரி 2 பேர் நட்பா இருக்கிறதெல்லாம் அப்படி கொச்சையா பேசக்கூடாது, யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்லாம் போட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இவருக்கு, ஆர்பி உதயகுமாருக்கு. ஓகே, அரசியலை தாண்டி ஒரு செய்தி. திரிஷா இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்களாம். எதுக்கு இவ்வளவு டிராமா பண்ணிட்டு, பணம் தான் முக்கியம், வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. அது ஏதோ டிகோட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருக்கு சொல்றாங்க? பார்த்ததை சொல்றேன், ஒன்றும் இல்லை. இப்ப டிவிக்கு அரசை சுத்தி இன்னொரு சர்ச்சை. விஜய்க்கு யாரெல்லாம் படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, பதவியில் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு. முதல்ல ஆரம்பிச்சவர் யாரு அப்படின்னா, லியோ படத்துல இணை தயாரிப்பாளரா ஜாயின் பண்ண ஜெகதீஷ் பழனிசாமி. இப்பதான் முதல்வருடைய தனி செயலராக வந்து இருக்காரு. முதல்வர் எங்க போனாலும் கூட வந்து போய்கிட்டு இருப்பாரு, அசிஸ்டன்ட் மாதிரியே, பிஏ மாதிரியே. அடுத்து ஜனநாயக பட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா டெல்லியில வந்து தமிழ்நாடு அரசுடைய சிறப்பு பிரதிநிதியா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆமா. அப்புறம் பீஸ்ட் படத்தோட சினிமோட்டோகிராஃபர்
மனோஜ், இவர் தமிழ்நாடு அரசோட திரைப்பட பயிற்சி கல்லூரியில தலைவரா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ம். அடுத்து கோட் படத்தை தயாரிச்ச அர்ச்சனா கல்பாத்தி, ம். இவங்களுக்கு வந்து அந்த கோயில்கள் எல்லாமே 10 லட்சத்துக்கு மேல வருமானம் வரும்ல, ம். அதுல அரங்காவலரை நியமிக்கிற குழுவுல இடம் பிடிச்சிருக்காங்க அர்ச்சனா. ஓஹோ. அதனால இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய்க்கு யாரெல்லாம் படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பதவி கொடுக்குறாரு. இப்ப சில ப்ரொடியூசர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, நம்மளும் பண்ணிருக்கலாமோ அப்படின்ட்டு. இப்ப பண்ணவங்க எல்லாரும் கொடுத்துருக்காரான்னு தெரியலையே. எல்லாருக்கும் அப்படி கொடுக்கல. பார்த்தா ஆலப்பூரான் தமிழன் பாட்டு எடுத்தோட தேனாண்டால் முரளி அவரும் கேட்பாரோ? சரி, டிஎம்கே சார்பில்னு சொல்லுவாங்க பொதுவா. அப்படி பார்த்தா குருவி படம் எடுத்தவர் உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு என்ன கொடுப்பாரு? அவர் எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சிருக்காருல்ல. அவரேங்கே உட்கார வச்சாரு. மக்கள் வந்து அவங்க திமுக ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. சரி, ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு. அர்ச்சனா கல்பாத்திக்கு இன்னொரு முகம் இருக்குங்கிற மாதிரி இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து அவங்கள எல்லாருக்கும் பட தயாரிப்பாளராக தான் தெரியும். ஆனால் அவங்க 10க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு பணிகள் வந்து அவங்க சொந்த செலவில் பண்ணியிருக்காங்க. அவங்க மாமனார் சீனிவாசன் வந்து பல 100 கோடி வந்து செலவு பண்ணி எல்லா கோயில்களுக்கும் திருப்பணிகளை செஞ்சிருக்காரு. அந்த குடும்பத்திலேருந்து வந்தவங்கிறதுனால அதுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி வேல்முருகன், பாடகர் வேல்முருகன் கூட விஜய் பத்தி பாட்டுலாம் பாடி மகள்லாம் கூட்டு வந்து டான்ஸ்லாம் கூட ஆனார்ல, அவருக்கு ஏதோ கொடுத்து அவங்களுக்கும் இந்த குழுவில் வந்து ஒரு பணி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. கோவையில் ஏற்கனவே வேலுமணிக்கும் இப்போ போட்ட மாவட்ட செயலருக்கும் பிரச்சனையாக வந்து போய்கிட்டு இருக்கு. அங்கே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட்டவர் சிங்கை ராமச்சந்திரன், ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு இளம் தலைவர் தான் அவரு. இப்போ அதிமுகவில் மாணவரணி செயலராகவும் இருக்காரு. இப்போ எல்லாத்தையும் ரிசைன் பண்ணாப்புல ஜூலை மாதம் இறுதியில். இப்போ டிவிகேல வந்து விஜய் கிட்டே வந்து நேரடியா வந்து மீட் பண்ணி ஜாயின் பண்ணிருக்காரு. அவருக்கு நிச்சயம் வாய்ப்பு தருவாங்கறாங்க வரப்போற நாடாளுமன்ற எலெக்ஷன்ல. ஏன்னா இளைஞரா வேற இருக்கிறதுனால அவரே நேரடியா போய், ஏன்னா புஷி ஆனந்த் முன்னிலையில தான் இணைவாங்க முன்னாள் அமைச்சர்களே. இன்னைக்கு வந்து முதல்வரையே சந்திச்சு இணைஞ்சிருக்கிறாரு. இல்லாட்டி ஆதவ அர்ஜுனா கூட இணைவாங்க. ஆமா, இது வந்து புதுசா இருக்குது. பாத்தியா இல்லையா? ஏன்னா அது எம்எல்ஏக்களுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கல, அதிமுக ரிசைன் பண்ணவங்களுக்கு. ஆமா, பட் சிங்கை ராமச்சந்திரனுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைச்சு. ஏன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க வந்து நேரடியா கூப்பிட்டு அவங்க பாராட்டப்பட்டவர் அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால வந்து கூப்பிட்டு அவரும் பேசியிருக்காரு போல. இன்னொரு பக்கம் வந்து போலீஸ் வந்து லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. இதுல சென்னை மாநகர காவல் ஆணையர் என்ன பண்ணியிருக்காருன்னா, லஞ்ச ஒழிப்பு தனிப்பிரிவுன்னு காவல்துறைக்குள்ளே உருவாக்கி அதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்காரு. 7871723000 இந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் மூலமாவோ இல்ல கால் மூலமாவோ யாராவது லஞ்சம் கேட்டா புகார் அளிக்கலாம், நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே. இன்னொரு பக்கம் சைபர் கிரைம் போலீஸார் கடந்த 2 தினங்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த சைபர் கிரைம் மோசடி அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் பல பேர் வந்து இந்த ஆன்லைன் மோசடிக்கு உள்ளாயிருப்பாங்க. அதே மாதிரி ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் கொடுத்து ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. ஃபேக் வந்து கிரெடிட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து ஏமாந்துருப்பாங்க. ஜாப் தரேன்னு சொல்லிட்டு வந்து ஏமாந்துருப்பாங்க. இது எல்லாமே இந்த சைபர் மோசடியில் தான் வருது. இப்போ என்னன்னா அது வந்து மியூல் கணக்குகள் வந்து சொல்றாங்க. இப்போ பல பேர் வங்கியில பணம் இருக்காது, அது என்ன பண்றாங்கன்னா வாடகைக்கு வந்து விடுறதான், இல்ல சொந்தமாவே வாங்கிப்பாங்களாம். யாரோ ஒருத்தர் முன்பின் தெரியாதவங்க அக்கௌண்ட் வாடகைக்கு வந்து வாங்கிப்பாங்களாம். இப்போ இந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்து விழுகும், எடுத்துட்டு போவாங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு 3% கமிஷன் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு வந்துடும். ஓகே. இப்போ இதனால பல பேர் தமிழ்நாட்டில் இந்த அக்கௌண்ட்டை தங்களுடைய அக்கௌண்ட் வந்து வாடகைக்கு வந்து விட்டுருந்துருக்காங்க. இப்போ இதுல வந்து ஆப்ரேஷன் பண்ணதுல சுமார் 9000 பேருக்கு மேல தமிழ்நாட்டில் சைபர் கிரைம் குற்றம் நடந்திருக்கு, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் புகார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புகார் கொடுத்ததுல மொத்தம் வந்து ஒரு 837 வங்கிகளை ரவுண்ட் பண்ணியிருக்கு சைபர் கிரைம் போலீஸ். பார்த்ததுல இவங்களோட நிறைய டிரான்சாக்ஷன் வந்திருக்கு. வெளி மாநிலத்துக்கும் போயிருக்கு, வெளிநாட்டுக்கும் போயிருக்கு அந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம். தீவிரவாத அமைப்புகள் கூட போயிருக்கலாம்னு சொல்லிட்டு உள்துறை வந்து கணிச்சிருக்காங்களாம். இப்ப இந்த 837 பேரையுமே கடந்த 2 தினங்களாக கைது பண்ணிட்டு இருக்கு காவல்துறை. இது வந்து மியூல் வங்கி கணக்குகள் வந்து சொல்றாங்க. இது ஒரு பெரிய விஷயமா வந்து போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர் நமக்கு வந்து சம்பந்தமே தான் நமக்கு ஒரு பணம் வருதுனாலே நம்ம வந்து யோசிக்கணும், அதெல்லாம் நம்ம வந்து இடம் தரக்கூடாது. கண்டிப்பா. இப்ப இது வந்து பல பேர் கைது செய்யப்பட்டதுனால ஆடி போயிருக்காங்களாம். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தோட சம்பந்தம் வச்சிருக்கிறாரு நடிகர் விக்ரம். அவங்க திருமணம்லாம் நடந்தது அவங்க குடும்பத்துக்குள்ள. இப்போ மு.க. முத்து அவர் வீட்டுக்கு வந்து விக்ரம் போயிருந்த டைம்ல ஒரு வீடியோ எடுத்ததா சொல்றாங்க. அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு குரங்கு, அரிய வகை குரங்கோட அவர் விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ பதிவிட இப்போ வனத்துறை இந்த குரங்கு எப்படி அங்க வந்துச்சு அப்படிங்கிற விசாரணையை தொடங்கியிருக்காங்களாம். ஓகே. அந்த குரங்கு வந்து ஏதோ இந்தியாலேயே 3 குரங்கு தான் இருக்குன்னு வந்து சொல்றாங்க. இப்போ போஸ்ட்லாம் போட்டிருக்காரு விக்ரம் இன்ஸ்டால நினைக்கிறேன், அப்புறம் டெலிட் பண்ணிட்டாரு பெரிய பிரச்சனை உடனே. ஓகே, பாப்போம் எப்படி விசாரிக்க போறாங்கன்னு.
இன்னொரு பக்கம் நாடாளுமன்றம் போவோம். நாடாளுமன்றத்தில் பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா கேரளாங்கிறத நாங்கள் கேரளம்ங்கிறத மாற்றுறோம்னு சொல்லிட்டு கேரளா சட்டமன்றத்திலேயே அப்போ இருந்த முதல்வர் பினராயி விஜயன் முடிவு பண்ணாரு. இது ஏகமனதாக தீர்மானம் வந்து நிறைவேற்றினாங்க. நாடாளுமன்றத்திலேயே கொண்டு வரணும். அந்த மசோதா வந்து எப்பயுமே மத்திய அமைச்சர் இந்த மாதிரி முக்கியமான மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சர் தான் கொண்டு வருவாங்க. பட் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் ஆப்சண்ட். நேற்று மட்டுமான்னு கேட்டால் அடுத்த செய்திக்கு நான் வரேன். இது வந்து நித்யானந்த ராய் வந்து கொண்டு வந்தாரு. விவாதமே இல்லாம நிறைவேறிருக்கு இந்த மசோதா. அடுத்து வருவோம் நம்ம அமித்ஷாவுக்கு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்பயும் நாடாளுமன்றத்துல ரொம்ப ஆர்வமா பங்கெடுப்பாரு. பட் இந்த முறை வந்து டே 1 மட்டும் தான் வந்திருக்காரு. டே 1க்கு பிறகு வரவே இல்லைன்னு சொல்றாங்க. கடந்த 16 நாட்களா 14 அமர்வுகளா ஜெய்ராம் ரமேஷ் காங்கிரஸ் மூத்த தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்ன மாதிரி டேர்ம்ஸ் வந்து சரியில்லை மோடிக்கும் அமித்ஷாவுக்கும், அதனாலதான் வந்து வரதில்லைங்கிற மாதிரி 1 and 2 குறியீடா வந்து போட்டிருக்காரு அவரு. நம்பர் 1 நம்பர் 2க்குள்ள ஒரு முட்டல் மோதல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. எப்பவும் காங்கிரஸ் பாஜக தான் சொல்லுவாங்க ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் சண்டைன்னு. இப்போ அவங்களும் சொல்றாங்க. ஆனா என்னமோ ஒன்று மர்மமா இருக்கு அவர் வராதது அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் நான் பதில் சொல்ல தயார். ஏன்னா அவர் தானே உள்துறை அமைச்சராக இருக்காரு. டெல்லி போலீஸ் மாணவர்கள் அடிச்சாங்க, அதில் பதில் சொல்லணும், ராஜினாமா பண்ணணும்னு சொல்றதுனால வரதில்லைங்கிற மாதிரியும் ஒரு டாக் இருக்கு. பட் அவர் இப்போ நான் பதில் சொல்ல தயார் எதிர்கட்சிகளுக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அமித்ஷா. பாப்போம் என்ன பண்றாருன்னு. ஏன்னா பிரதமர் முடி நாடாளுமன்றத்தில் ரொம்ப நமக்கு தெரியும். ஆமா, அவர் பதிலும் சொல்ல மாட்டார். அந்த கடைசி நாள் பதில் உரை மட்டும் வருவார். அப்போ மட்டும் அவர் 6 மணிக்கு மேல வந்து எல்லாரும் டிவி ஆன் பண்ணோன்னா எல்லாரும் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டு வந்தோன்னா பேசிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுவாரு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சுதந்திர தினம் வருது. ஸோ நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சவங்களையும் நாட்டு பற்ற வெளிப்படுத்துற வகையிலையும் தேசிய கொடியை வந்து எல்லார் வீட்லையும் ஏத்துங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சர்வதேச விண்வெளி வீரர்கள், குறிப்பா ரஷ்ய வீரர்கள் இந்திய கொடியெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க போல இருக்காங்க. இந்திய கொடியெல்லாம் வந்து காட்டி நமக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அமைதியும் வளமும் இந்தியா முழுக்க இருக்கட்டும்னு சொன்னாங்க. ஓகே. இன்னொரு பக்கம் சுதந்திர தினத்துக்கு டெல்லியிலையும் தயாராகிக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டிலையும் வந்து தயாராகிக்கிட்டு இருக்கு. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, அதானி நண்பருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அமெரிக்கால. என்ன அப்படின்னா, அங்க வந்து பங்குச்சந்தையில மோசடி பண்ணி அங்க சில பேருக்கு லஞ்சம்லாம் கொடுத்து சூரிய சக்தி மின் ஒப்பந்தத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அமெரிக்க நீதிமன்றத்துல வழக்கு இருந்தது. இப்போ அந்த ஃபெடரல் நீதிமன்றம் அமெரிக்க நீதித்துறை கேட்டுக்கிட்டதுனால அந்த வழக்குகள் எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ நண்பர் இப்போ ஜாலியா இருக்காரு. ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, டாடா குழுமத்தோடைய தலைவர் சந்திரசேகரன் அந்த பதவியில் இருந்து விலகி இருக்காரு. டாடா குழும பங்கு எல்லாமே சரிஞ்சிருக்கு. இதை பத்தி ஐபிஎஸ் ஃபினான்ஸ்ல நாகப்பன் சார் டீட்டெயிலா வந்து பேசியிருக்காரு. நிச்சயம் வந்து கேளுங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு அதுல. ஓகே. ஜனநாயகன் தயாரிப்பாளருக்கு டெல்லி பிரதிநிதி பதவி. கோட் பிகில் தயாரிப்பாளருக்கு கோவில் அறங்காவல் குழுவில் பதவி. அண்ணா, உங்களை வச்சு படம் எடுத்து நஷ்டமானவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறது புரியுது. அதுக்காண்டி பீஸ்ட் சர்க்கார் தயாரிப்பாளர் குருவி தயாரிப்பாளர் நஷ்டத்தை ஈடுகட்டுறேன்னு ஏதாவது பதவியை தூக்கி கொடுத்துறாதீங்கன்னு போட்டிருக்காங்க. சட்டமன்றத்தில் மரிய வில்சன் ஆவேசம். வா வில்சா, கடைசியா அண்ணன் வீட்டுல ஆவேசமா உருட்டுக்கட்டையோட பார்த்தது அப்படின்னு போடுறாங்க. காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்புன்னு டிவியில வரும். இப்ப அந்த செய்தியே காணாம போச்சு. கடவுளே, நீதான் என்னை காப்பாற்றணும். மீன்வெயில் கார்டு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் வந்து கொடுத்துடலாம். பேசவே வரல, அதனால நமக்கு அது ஆப்போசிட்டா நீயா பேசியது, அதனாலதானே ஏதோ முற்றுமுதல் நடந்திருக்கு. ஆமா, ஏன்னா 2 பேருக்குள்ள சண்டைங்கிற மாதிரி காங்கிரஸ் சொல்றாங்க. சோ நீயா பேசியதுன்னு மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்களா, ஏன்னா பேச மாட்டேங்கிறாங்கல்ல நாடாளுமன்றத்துல. அதனால அந்த விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. BB National Plastics.